I am Karthikeyan parent, grade 3 class. He is a newcomer, new joining in Acharya. பாட்டி படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அப்சர்வேஷன் கிளாஸ்க்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து மேம் வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க பசங்களை. அதில் வந்து பிக்சர்ஸ் விஷுவலாக பார்த்து நல்லா பசங்க அப்சர்வ் பண்ணிட்டு புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு பசங்க என்னென்ன அப்சர்வ் பண்ணாங்களோ அது பிக்சர்ஸ் எல்லாமே பசங்க ரொம்ப ஹாப்பியாக ஒன்று அனிமல்ஸ் நேம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மேம் செலக்டடாக கேட்கும் போது கூட நிறைய அனிமல்ஸ் பேர் விஷுவலைஸ் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பிக்சரை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு சொல்கிறது வந்துட்டு இட்ஸ் கிரேட், வெரி கிரேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேர் டைம் பண்ணாங்க. அந்த விஷுவல்லாம் பார்த்துட்ட பிறகு 2 பேரும் வந்துட்டு என்னென்ன பார்த்தாங்கன்றதை வந்துட்டு மாற்றி பசங்க சொல்ல வச்சாங்க. பசங்க ஒருத்தருக்கு கம்யூனிகேஷன் கூட நல்லா பேச்சு திறமை கூட நல்லா வரும். ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு தயங்காமல் ஓப்பனாக வந்து லெசன்ஸ் ஷேர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்ல ஹேபிட் அது. நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் போர்டு மேம் சொன்னாங்க. சீக்வன்ஸ் போர்டுனா என்னடா இங்கிலீஷில் மட்டும்தான் சீக்வன்ஸ் போர்டு இருக்குமான்னு பார்த்தோம். இப்போ வந்து சீக்வன்ஸ் போர்டு வந்து சயின்ஸ்லேயும் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் போர்டில் வந்துட்டு பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப அழகாக ஈஸியாக புரிஞ்சுது. அதாவது எப்படின்னா வெஜ் மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸ் நிறைய இருக்குது, நான்வெஜ் ஃப்ளஷ் சாப்பிட்ற நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அனிமல்ஸும் இருக்குது. அந்த அனிமல்ஸும் சொல்லி கொடுத்து அது எக்ஸாம்பிள்ஸும் பசங்களே சொல்ல வச்சாங்க. அதெல்லாம் வந்துட்டு வெரி கிரேட். டியர் டைம் சொன்னாங்க. டியர் டைம்ன்றது வந்துட்டு என்னடா அது அப்படின்னு யோசிச்சா, டியர் டைமில் வந்துட்டு 1 மினிட்ல வித்தின் 1 மினிட்ல பசங்க எவ்வளோ ஸ்பீடாக சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொன்னாங்க. அது ப்ரொனவுன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லிசன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிசனிங் கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அப்சர்வேஷன் இருக்குது. முக்கியமாக ஸ்டடிக்கு காரணம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணால் தான் பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக படிக்க முடியும். அந்த அப்சர்வேஷனே வந்துட்டு இந்த பார்ட் ஆஃப் இதில் வந்துட்டு ஈஸியாக பசங்க புரிஞ்சுக்க முடியுது. பசங்களும் வந்துட்டு ஸ்பீடாக பேசுறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பீட் கார்டு மூலிமா வந்து ப்ரொனவுன்ஸும் வந்துட்டு பசங்களுக்கு வருது, லேர்னிங்கும் வருது, அப்சர்வேஷனும் வருது. இது 3மே வந்துட்டு இந்த பார்ட்டில் இருக்குது. ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பிளைண்ட் பண்ணிட்டு பசங்க நிற்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் கார்டு என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் தான் அந்த கார்டை வந்து பசங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பசங்க வந்துட்டு இந்த கார்டை வந்துட்டு பார்க்கல, கேட்கல, ஜஸ்ட் கார்டு கையில் வச்சுக்கிட்டு அந்த கார்டில் இருக்க பிக்சர்ஸை வந்துட்டு பசங்க சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இன்னும் கார்டு என்கிட்ட தான் இருந்துச்சு, நான் தான் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அப்போ பசங்களுக்கு எப்படி அது வந்துட்டு தெரிஞ்சுது, அது என்ன ஒரு பவர் சொல்லிட்டு அது எனக்கு சரி கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டிஸ். தேங்க்யூ மேம். இந்த கிளாஸ் வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு நான் 100% கேரண்டி நான் சொல்லுவேன். நானே கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். இந்த அப்சர்வேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு நான் சொல்லி டீச்சிங்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த பிளைண்ட் ஃபோல்ட்லேயே நான் பிளைண்ட் ஆகிட்டேன். எனக்கு அந்த கிளாஸுக்கு வேணும். இந்த பிளைண்ட் ஃபோல்ட் கிளாஸ்லாம் அது வந்து எப்படி பாசிபிள் இப்போ இருக்கு. கொஞ்சம் மிராக்கிளாக இருந்திருக்கும் அந்த பிளைண்ட் ஃபோல்ட். அதெல்லாம் பசங்க பண்ணுறதுல எக்ஸைட்டாக இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகிடுச்சு. எனக்கு அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யங் சைல்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து எனக்கு சொல்லிட்டு தேங்க்யூ மேம். ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த பிளைண்ட் ஃபோல்ட் விஷயம் வந்து என்ன பிளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாமே வந்து அந்த மேஜிக் அந்த மிராக்கிள் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு பெரிய பெர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் இருக்கு. அது இப்போ அதோட நெக்ஸ்ட் லெவல்லாம் தான் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் த்ரூ வாவ் அகாடமி. இப்போ வந்து நமக்கு எம்டிஜி வந்து வெரி சூன் ஜஸ்ட் ஹி வில் அட்ரஸ் ஆல் த பேரண்ட்ஸ். சாரே டேரக்டாக வந்து ஒரு ஓரியன்டேஷன் எம்டிஜியை பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னும் யூ வில் கெட் ஆல் த டீடைல்ஸ். இப்போ அந்த டிபேலிக்காவில் வந்து நீங்கள் அவனை வந்து என்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மேஜிக் மிராக்கிள் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவன் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ இங்கே இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன் வந்து 5 வாட்ஸ் கொடுக்கணும், ஏன் யோகா கம்பல்சரி பண்ணணும், ஏன் சிலம்பம் கம்பல்சரி பண்ணணும், ஏன் செஸ் பண்ணணும், அவங்களோட அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ டெய்லி மார்னிங் வந்து எதுக்கு வந்து டிஎம்ஆர், ஏன் அந்த குழந்தை வந்து மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சு அவங்க வந்து அந்த யோகா கிளாஸ் அட்டன் பண்ண. ஏன்னா இப்போ அதுக்கு நம்ம ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறோம். அதுக்கு அதை வந்து பசங்க அட்டன் பண்ண வைக்கணும். அவங்க எந்திரிச்சு அட்டன் பண்ண கொஞ்ச நாள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மார்னிங் எந்திரிக்கிறதுன்றது வந்து தட் வில் பிகம் a routine to that child. அதுக்கப்புறம் நம்மளே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இது உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். நீங்களுமே பசங்க எப்படி பண்றாங்க, அதில் என்ன ஆசனாஸ் பண்றாங்கிறத பார்த்து நீங்களுமே அதை வந்து உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்ல தான் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எஸ்பெஷலி இப்போ நம்ம நியூ பேரண்ட்ஸுக்கு இப்போ நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம எந்த அளவு ஜஸ்டிஃபிகேஷன் பண்றோம், என்னெல்லாம் டிஃபரெண்டா இங்கே பண்றோன்றதுனால தான் உங்களை வந்து நம்ம கிளாஸ் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணுறது. இல்லை அந்த விஷயம் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு திருப்பி வரும்போது நீங்க நம்ம தான் வேணும் அப்படின்றது. தேங்க்யூ.